புஷியானது தளபதிக்கு அடிமை இல்லை, தளபதி தான் புஷியானதுக்கு அடிமை. தலைவன் புஷியானது தான் சார் மாசு. அவரு நேக்கா விஜய் யூஸ் பண்ணி பாண்டிச்சேரியை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றாரு. மொத்த செட்டிங்கே எதுக்குன்றீங்க நீங்க? இப்போ அங்கே போய் நின்று பேசுனது வச்சது எல்லாம் எதுக்கு? புஷியானந்த ஒரு என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு புஷியானந்த ஒரு அமைச்சராக்கணும். பாண்டிச்சேரியில போய் பாண்டிச்சேரியில குடி ஒழிக்கிறன்னு பேசுவாரா? மது ஒழிக்கிறன்னு பேசுவாரா? 1200 மீனவர்கள் அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டிவ்ல இருக்காங்க. யாரு? இலங்கையோட கேப்டிவ்ல இருக்காங்க. இது நடந்தது என்னன்னா கீழே காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போதுதான். அந்த காங்கிரஸை பத்தி ஏற்று பேசணுமா இல்லையா? ஏறக்குறைய 7-9 தீர்மானங்கள் குறிப்பா அந்த யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது அந்த போடப்பட்ட தீர்மானங்கள் தான். அதெல்லாம் பாஜக கவர்மெண்ட்ல போட்ட தீர்மானமா? அதெல்லாம் நீ சொல்ற அவலங்கள் எல்லாம் அரங்கேற்றின காங்கிரஸ். அதாவது புதுச்சேரி காங்கிரஸை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற. விஜய் உட்பட புஷி உட்பட தப்பாங்க. அதுல எந்த மாற்றத்தும். அதுல KS அவர்களையும் சேர்த்து சொல்றாங்க. KS செங்கோட்டையன் இந்த தடவை கோபியில நின்னாருன்னா அதிமுக கோபியில ஜெயிக்கும். அது கேவலமா இறங்கி போய் கூட்டணி கேட்கிறாங்க சார். Nimati Property Management. Contact 7667008800. நகரம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எல்லாருமே அவரோடு எதிர்பார்த்த, அதாவது புதுச்சேரியோட விஜயம் நடந்துடுச்சு. சில பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி திமுகவை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அட்டாக் பண்ணுவாரோ, அங்கே போய் ரங்கசாமி அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அறைக்கு ஒரு விடுவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு அப்படின்ற மாதிரி டேன் ஆகிட்டு. இதுக்கு என்ன காரணம்? அதான் சார், இப்போ பொதுவாகவே பாண்டிச்சேரிக்கு போயிட்டு நம்ம வந்தோம்னா நம்ம ஒரு குழப்பமான மனநிலையில் வருவோம். அது ஏன்றது உங்களுக்கே தெரியும். தள்ளாடிட்டு என்ன கண்ட்ரோல் இல்லாமல் என்ன நிலையில் இருக்கோன்னு தெரியும். இவர் போகும்போதே கம்ப்ளீட்டாக கன்ஃபியூஷனோட தான் போயிருக்காரு. பேப்பரை பார்த்து படிக்கிறாரு. இந்த பேப்பரில் என்ன எழுதியிருக்கு, நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே இருக்கிறவங்க யார், என்ன ஒன்றுமே புரியல சார். அங்கே என்ஆர் காங்கிரஸும் பாஜகவும் கூட்டணியில் இருக்குது. பாஜகவை திட்டுறாரு, என்ஆர் காங்கிரஸை அதுவும் ரங்கசாமி அவர்கள் பேரை சொல்லி வாழ்த்தி பேசுகிறாரு. இவருக்கு அதாவது பொதுக்கூட்டம் போட அனுமதிச்சதுனால ரங்கசாமி பெரிய ஹீரோ ஆகிட்டாரு அப்படின்னா, அப்போது அப்படி பார்த்தா ஸ்டாலின் எத்தனை பொதுக்கூட்டத்துக்கு இவருக்கு அனுமதிச்சிட்டாரு? இவர் இந்த பொதுக்கூட்டத்தை வச்சு தானே இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்காரு. அப்போ இந்த பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிச்சு ஸ்டாலினே அவர் வாழ்த்தி பேசணும்ல. அங்கே ஒன்றும் இல்லை. இவர் ரோட் ஷோ கேட்டார். ரோட் ஷோ கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 3 தடவை முதல்ல கேட்டாங்க, 6 தடவை கேட்டாங்க. 6 தடவையும் இல்லைன்னா தான் பொதுக்கூட்டம் கொடுத்துருக்காங்க. சாமி கூட கூட்டணி வச்சிருக்கிற பாஜகவை பற்றி அதையும் பேசுறாரு. 16 தடவை நாங்கள் தீர்மானம் போட்டு அனுப்பிட்டோம், பாண்டிச்சேரியை தனி மாநிலமாக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் மத்திய அரசாங்கம் ஒன்றும் பண்ண மாட்டேங்குது, வைக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு பேசுறாரு. அந்த மத்திய அரசாங்கம் கூட கூட்டணியில் தானே ரங்கசாமி இருக்காரு. அப்படி இது எப்படியான ஒரு அது கம்ப்ளீட்டா யாரு என்ன எழுதி கொடுத்தாலும் அது அப்படியே பேசுற அளவுக்கு ரொம்ப குழம்பி போயிருக்காரு சார். ஒண்ணுமே, அதாவது அரசியல சொந்தமா யோசிக்கக்கூடிய, யாரை எதிர்க்கிறோம், யாரை ஆதரிக்கிறோம், எந்த ஒரு நிலைப்பாடுமே தன்னிச்சா எடுக்க முடியாத அளவுல யாருக்கோ பயந்து ஒரு அரசியல் பண்ணணுமா அப்படின்ற ஒரு தேவை விஜய்க்கு எங்கிருந்து வந்தது தெரியல சார். மனசுல இருந்து ஒண்ணு பேச முடியாம எல்லாமே எழுதி கொடுத்து பயந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் பேசணுன்ற ஒரு அளவுல இருக்காரு. இப்போ ஒண்ணும் இல்லை. இங்க பாட்டிலுக்கு 10 ரூபா, இங்க குடி தலை வைத்து ஆடுகிறது, இங்க குடியாரனை உருவாக்குது அரசு. பாண்டிச்சேரி அதுக்குன்னே பேர் போன ஊரு, ரைட்டுங்களா? அப்ப இந்த பாண்டிச்சேரியில போய் பாண்டிச்சேரியில குடி ஒழிக்கிறன்னு பேசுவாரா? மது ஒழிக்கிறன்னு பேசுவாரா? நான் என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு நீங்க முதலமைச்சர் ஆக்குங்க. புஷியானந்த் சார், இந்த மொத்த செட்டிங்கே எதுக்குன்றீங்க நீங்க? அங்க போய் நின்று பேசுனது வச்சது எல்லாம் எதுக்கு? புஷியானந்த ஒரு என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு புஷியானந்த ஒரு அமைச்சராக்கணும், இவ்வளவுதான். பாண்டிச்சேரியில ஒரு தொகுதியில 2500 ஓட்டுல 2006 ஜெயிச்சவர் யாரு? புஷியானந்த். இவ்வளவுதான். அந்த புஷியானந்துக்கு அந்த மாநிலத்தினுடைய அந்த யூனியன் டெரிட்டரியுடைய அமைச்சராகணும். அதற்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு யாரு? விஜய் அவர்கள். எத்தனை பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, எத்தனை பொதுக்கூட்டம்னா எத்தனை ரோட் ஷோ நடந்திருக்கு. இன்னைக்கு மட்டும் புஷியானந்த் பேச வேண்டிய தேவை எங்கிருந்து வந்தது? அந்த ரோட் ஷோல தமிழ்நாடுலாம் பேசல. ஆக புஷியானந்துக்கு நான் சொல்லட்டுமா, என் தலைவன் புஷியானந்த் தான் சார் மாசு. அவரு நேக்கா விஜய் யூஸ் பண்ணி பாண்டிச்சேரியை கண்ட்ரோல் எடுக்க ட்ரை பண்றாரு. இங்க எவன் எப்படி போனா எனக்கு என்ன? பாண்டிச்சேரி என் ஊரு, பாண்டிச்சேரி நான் கண்ட்ரோல் எடுத்து பாண்டிச்சேரி சிஎம் ஆகணும் புஷியானந்த்.
இப்பவும் சொல்ல எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் விஜய் சிஎம் ஆறாரோ இல்லையோ, புஷி ஆனந்த் பாண்டிச்சேரியில் சிஎம் ஆறார், அதுல எந்த மாட்டுக்கிறதும் இல்லை. குறைந்தபட்சம் துணை சிஎம் அப்படி இல்லைன்னா என்ன சொல்ற அமைச்சர் ஆறார், அதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அதற்காக தலைவர் வேலை பார்க்குறப்பல தளபதி ஏறக்குறைய புஷி ஆனந்துக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. புஷி ஆனந்த் தளபதிக்கு அடிமை இல்லை, தளபதி தான் புஷி ஆனந்துக்கு அடிமை. அதான் உண்மை. இன்னைக்கு அதான் போய் அங்க அவர் பேசுனது, நீ புஷி ஆனந்த் இன்னைக்கு விஜய் பேசுனது ஹைலைட் ஆகுது, புஷி ஆனந்த் பேசுனது எடுத்து பாருங்க, இன்னும் அதை விட மாசா இருக்கும். நம்ம நாங்க மாசம் தான் இருக்கு, மாசா ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணி நம்ம ஜெயிக்கணும் வைக்கணும்னு சூப்பரா, அதாவது அள்ளி தெளிச்சிட்டாப்புல. அந்த ஊர்ல ஏற்கனவே அவர் ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சிருக்காரு, அது இல்லாம விஜய்க்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்தெல்லாம் வச்சு எப்படியாவது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில என்ஆர் காங்கிரஸ் வெளியில வந்து தாவேகா கூட கூட்டணி வச்சு குறைந்தபட்சம் என்ஆர் காங்கிரஸ் அவர் ரங்கசாமிக்கு இருக்கிற மதிப்புல அவர் ஜெயிச்சாருனாலும் இவனுக்கு ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுத்தானதுனாலும் எப்படியாவது ஒரு அமைச்சர் பதவி வாங்கலாம் அப்படின்றதுதான் அவங்களுடைய ஆசையா இருக்கு. யாரு புஷி ஆனந்தவருடைய ஆசையா இருக்கு. அது நடைபெறும் நடைபெறாதுன்றது மக்கள் கையில இருக்கு சார். ரெண்டாவது, இந்த கூட்டத்தெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில ஒரு முக்கியமான ஒரு பிரதான கூட்டமா ஆக்குற அளவுக்கு பாண்டிச்சேரி மக்கள் முட்டாளா இருப்பாங்களா? திமுகவை சார்ந்த சிவா முட்டாளா இருப்பாரா? காங்கிரஸ் சார்ந்த வைத்தியலிங்கம் முட்டாளா இருப்பாருன்னா எனக்கு தெரிய இல்லை. அந்த அளவுக்கு ஆக்க மாட்டாங்க. பட் ஆனா இவங்களுடைய நோக்கம் அதுதான். தமிழ்நாடை விட பாண்டிச்சேரியில இவங்க வந்து ஒரு முக்கியமா வரணும், குறிப்பா புஷி ஆனந்த ஒரு முக்கியஸ்தராக மாற்றணும்னு விஜய் புஷி ஆனந்துக்கு ஒரு அடிமை எவ்வளவு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் பாண்டிச்சேரியினுடைய இன்றைய பொதுக்கூட்டத்தினுடைய சாராம்சம். ஸோ அங்க போய் நீங்க அங்க போய் திமுக தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கணும்னு காங்கிரஸ், அதாவது இந்த எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அங்க புதுச்சேரி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சிவா வந்து டிஎம்கே சார்ந்தவர், டிஎம்கே காங்கிரஸ் அங்க எதிர்கட்சி, எல்லாம் ஓகே ஃபைன். நீங்க டிஎம்கே வந்து இங்க புதுச்சேரி காங்கிரஸை பார்த்து நீங்க இது பண்ணணும், என்ஆர் காங்கிரஸை பார்த்து நீங்க பாடம் கத்துக்கணும் வைக்கணும் அப்படின்னா என்ன அவங்க பண்ணிட்டாங்க? உனக்கு ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கு அலோவ் பண்ணாங்க, அதை தவிர எதுவுமே அலோவ் பண்ணலையே. அங்க புஷி ஆனந்த் பேசிக்கிட்டு இருக்காரு சார், பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில இருந்து மைக்க பிடுங்குறாங்க. இஷா சிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் கையில இருந்து மைக்க பிடுங்குறாங்க. போயா என்ன வேலையை பார்த்துருப்போம் எந்த நீ பாட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு மகளிரை முன்னாடி அனுப்புங்க, வழக்கம் போல பேசுவார் இல்லையா, 80-30 80-40 அது மாதிரி உளறிட்டு இருக்காப்புல. மகளிரை முன்னாடி அனுப்புங்க, பின்னாடி எல்லாரும் வாங்க, உள்ள இருந்து கூட்டம் குடிச்ச போயா என்ன அப்படின்னு அடிச்சு தொடர்ந்து மைக்க கையில பிடிக்கிட்டாங்க சார். இதை விட கேவலம் வேற என்ன சார் இருக்கு? ஒரு பொதுச்செயலாளர், கட்சியினுடைய பொதுச்செயலாளர் கையில இருந்து மைக் எங்கேயாவது பிடிக்க பார்த்துருக்கீங்க நீங்க? அப்படி நடத்துறாங்க. இருந்தாலும் கூச்சமே இல்லாம என்ஆர் காங்கிரஸ் வாழ்க, இருக்கிற போலீஸ் எல்லாம் வாழ்கன்னு சொல்லிட்டு வராங்க. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ஆர் காங்கிரஸும் பிரதானமான ரெண்டு முக்கிய கட்சி தான் அங்கே ரொம்பவே பிரதானம். அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எதிர்ப்பை பற்றி விஜய் சுத்தமாக பேசவே இல்லையே. அதுதான் சார், இவரே அதான் நான் சொல்றேன் இல்லையா, பொதுவா பாண்டிச்சேரி போயிட்டு டைட் ஆகிட்டு வருவாங்க பார்த்துருக்கோம். டைட் ஆகி தான் பாண்டிச்சேரியே போறாரு, கன்ஃபியூஷன்ல தான் இருக்காரு. நீங்க பாண்டிச்சேரியில காரைக்காலில் இருக்கிற ஏறக்குறைய 1200 மீனவர்கள் வந்து அவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டிவ்ல இருக்காங்க. யாரு? இலங்கையோட கேப்டிவ்ல இருக்காங்க. இது நடந்தது என்னன்னா யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது தான், மத்தியில காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது தான். அந்த காங்கிரஸை பத்தி எடுத்து பேசணுமா இல்லையா? பேசுற. அங்க உள்ள திமுக பத்தி ஏதாவது எடுத்து பேசணுமா இல்லையா? அவங்க செய்த செயல்களை. இத்தனைக்கும் யூபிஏ கவர்மெண்ட் இருந்தது இல்லையா, 2004 இருந்து 2014 வரைக்கும், 2004 இருந்து 2014 வரைக்கும் தான். இவர் இன்னைக்கு சொன்னா தெரியுமா, அந்த 16 இது அதாவது தீர்மானம் போட்டு அனுப்பணும் பாண்டிச்சேரி ஸ்டேட் ஆகிறதுக்கு. அதுல ஏனைய தீர்மானங்களும் ஏறக்குறைய 7-9 தீர்மானங்கள் வந்து குறிப்பா அந்த யூபிஏ கவர்மெண்ட்ல இருக்கும் பொழுது அந்த போடப்பட்ட தீர்மானங்கள் தான். ஏன்னா அதெல்லாம் பாஜக கவர்மெண்ட்ல போட்ட தீர்மானமா? அதெல்லாம் பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு நீங்க தீர்மானம் நீங்க எல்லாம் ஓகே. இப்போ பாஜக கூட கூட்டணியில என்ன காங்கிரஸ் இருக்கும் பொழுதும் தீர்மானம் அனுப்பியிருக்கீங்க. இப்ப அதெல்லாம் பண்றாங்க. ஆக இதுல மொத்த தீர்மானங்கள்லையும் 16 தீர்மானங்கள்லையும் முக்கியமா இருக்கிற தீர்மானங்கள், முக்கியமாக முதல்ல போடப்பட்ட தீர்மானங்கள் யூபிஏ கவர்மெண்ட்ல உள்ள தீர்மானங்கள் தான். அப்ப அவங்க அப்பவே அதை அவங்க நினைச்சிருந்து ஆக்கியிருக்கலாம்ல. ஒண்ணு தமிழ்நாடு கூடயோ இல்ல ஆந்திரா கூடயோ சேர்த்து விட்டுருக்கலாம்ல. சேர்த்து விடல. இல்லை, இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலி அந்த ஏரியா வந்து ரொம்ப சின்ன ஏரியா. அந்த ஏரியா குறிப்பா மாஹே ஏனம்லாம் வெளியில இருக்கு, காரைக்கால் தமிழ்நாடுக்குள்ள இருக்கு. அதனால மாஹே ஏனம் காரைக்காலுடைய எம்எல்ஏக்கள்லாம் எப்பயுமே வந்து தனி மாநிலம் ஆகிறதுக்கு அப்போசிஷன் தான். அவங்க எப்பயுமே அப்போஸ் தான் பண்ணுவாங்க, அதை ஏத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா என்னன்னா அது ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு தனித்தனி இடத்துல இருக்கும் பொழுது கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அதனால மத்திய அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. காரைக்காலுடைய 5 எம்எல்ஏவும் அதான் எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கும் பொழுது அப்படிப்பட்ட நீ ஒரு அந்தஸ்து கேட்கிறவங்க, நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல எத்தனை தடவை கேட்டீங்க? யூபிஏ கவர்மெண்ட் அதெல்லாம் ஒத்துக்குச்சா? அப்ப அதை பத்திலாம் நீங்க பேசணும்ல.
அப்போ இது நீ இப்போ என்ன, அதாவது என்ன நிலைமை, நீ போய் என்ஆர் காங்கிரஸ ஆகா ஓகன்னு பேசுற, அது கூட கூட்டணி இருக்கிற பாஜகவை எதிர்க்கிற. இந்த என்ஆர் காங்கிரஸ் பாஜகவுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நீ சொல்ற அவலங்கள் எல்லாம் அரங்கேற்றின காங்கிரஸ், அதாவது புதுச்சேரி காங்கிரஸை பத்தி எதுவுமே பேச மாட்டேங்கிற. புதுச்சேரி காங்கிரஸ் கூட திமுக இருக்கு, புதுச்சேரி திமுகவை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிற. அந்த கட்சி, அதாவது அந்த அந்த மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்புல உள்ள பிரச்சனைகள், இந்த மாநிலத்தில் இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா அந்த மாநிலமே இன்னைக்கு மது விற்பனையாலதான், மது விற்பனையில் வரக்கூடிய டாக்ஸ்னாலதான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிற. அப்போ என்ன சொல்ல வர நீ? தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்டாண்டு, அப்படியே காரேரி போனா பனையூர் தாண்டி போனா பாண்டிச்சேரிக்குள்ள ஒரு ஸ்டாண்டு. இது எவ்வளவு நாள் தான் இது மக்கள் ஏத்துக்குறாங்க? இது எவ்வளவு நாள் தான் வந்து, அதாவது ஒரு ஒரு நியாயமான அரசியல்வாதி, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசக்கூடியவன் எது உண்மை எது பொய் எது நியாயம் அநியாயம் பேசுறோம். நீ இடத்துக்கு இந்த மாதிரி பேசுறதுக்கு நீ என்ன இவ்வளவு கேவலமான அரசியல் பண்றதுக்கு எதுக்கு விஜய்? அதுக்கு தான் 100 பேர் இருக்கானே, அதுக்கு தான் எனக்கு திருமாவளவன் இருக்காங்க, எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்புறம் அவங்கள வச்சு நாங்க பாத்துக்கிறோமே. இடத்துக்கு தந்தாப்புல கூட்டணிக்கு தந்தாப்புல பேசுறதுக்கு திருமாவளவன் இருக்காரு, வைகோ இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. அப்ப அவங்களை நாங்க வச்சு பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நீ எதுக்கு, நீ ஊருக்கு தகுந்தாப்புல ஊருக்கு ஒரு அரசியல் பேசுறதுக்கு நீ எதுக்கு விஜய் எனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா சார்? கம்ப்ளீட்டா ஒரு பச்சோந்தியாக வேலை பார்த்துட்டு இருக்கா சார் விஜய். அதாவது மக்களை அந்தந்த தொகுதியில போய் அந்தந்த தொகுதியில கவர் பண்றதுக்கு என்னென்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிக்கிட்டு, எழுதி கொடுக்கறது, அதுவும் குறிப்பா எழுதி கொடுக்கறதே பேசிக்கிட்டு வெளியில இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபான்னா பாலாஜி செந்தில் பாலாஜி தொகுதியில போனா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட வேண்டியது. இப்ப நீங்க புதுச்சேரியில இதே அங்க மது விற்கிறாங்க, அங்க பிரைவேட்ல தான் மது விற்கிறாங்க. அதுல எவ்வளவு, அதாவது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஏறக்குறைய புதுச்சேரியில பிரைவேட் பார்னு நடத்துறவங்க, பார் லைசன்ஸ் கொடுக்குறவங்க கிட்டத்தட்ட 65% பேர் வந்து அரசாங்கத்துல பணிகள்ல இருக்கிறவங்களும் அதே நேரத்துல கட்சி பணிகள்ல இருக்கிறவங்க மட்டும் தான் நடத்துறாங்க சார். புதுச்சேரியில பிரைவேட் லைசன்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. புதுச்சேரியில பார் பிரைவேட் தான், என்ன சொல்றது, ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாமே பிரைவேட் தான், பப் இருக்கு, அதே நேரத்துல ரிசார்ட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 60% 65% வந்து அரசாங்க பணிகளில் இருக்கிற அதிகாரிகளும் அரசாங்கத்தில் இருக்கும் அரசியல்வாதிகளும், இன்னும் சொல்ல கட்சி சார்ந்த அரசியல் நிர்வாகிகளும் தான் இதெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. விஜய் கட்சியினுடைய நிர்வாகிகள், அதாவது குறிப்பா பாண்டிச்சேரி நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா நடத்தக்கூடிய பார் 2 பார் வந்து இல்லீகல் பாரா இருக்காங்க. அதை பத்தி பேச முடியுமா உங்களால? சோ இப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்ப பேசுவீங்க நீங்க? இதை பத்தி எல்லாம் நீங்க எப்ப டச் பண்ண போறீங்க? அங்க போனா அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல் பேசிக்கிட்டு, அந்த ஊர்ல எவன் கூட்டணி இருக்கணும் அவனெல்லாம் ஜெயிச்சுன்னு பேசிக்கிட்டு வந்துட வேண்டியது. அந்த ஊர்ல என்ஆர் காங்கிரஸ் கூட பாஜக கூட்டணி வச்சிருக்கான் அப்படின்ற ஒரே காரணத்துல பாஜகன்ற வார்த்தையே கிடையாது. இங்க பாசிச பாஜக, பாசிச பாயச பாஜக இங்க விட்ட வேண்டியது தமிழ்நாட்டுக்குள்ள வந்து. அங்க கூட்டணி என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கனால எதுவும் பேசப்படுறது இப்படி. அதாவது இந்த ரொம்ப மலிந்து போன ரொம்ப பழமைவாத அரசியல் அரசு விஜய் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா நிக்க மாட்டாரு. பாண்டிச்சேரிக்காரனே ஓட விட்டு அடிக்கிறான் பாருங்க தடவை. அதிமுகவில் கிட்டத்தட்ட ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் தோற்றதே இல்லை. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது கூட, எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கூட கிட்டத்தட்ட 75 சீட்டு கூட்டணியில வாங்கினதில்லை. ஆனா எடப்பாடி அவர்கள் 75 சீட்டு வாங்குறாரு. அப்ப அதற்கு காரணம் என்ன? ஒண்ணு, ஸ்டாலின் மேல போதிய மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2021 எலெக்ஷன்ல ஸ்டாலினை முழுசா நாங்க நம்பி இறங்குவோமா அப்படின்னா இறங்க மக்கள் தயாராக இல்லை. ஏன்னா ஸ்டாலின் மேல ஒரு அதிருப்தி இருக்கு. 2வது, ஸ்டாலின் ஒரு வாரிசு அரசியல் பின்னணியில் வர்றாரு. ஸ்டாலின் இயங்கக்கூடிய ஒரு தலைவரான மக்கள் ஒரு டவுட்ல இருக்கும் பொழுது, இல்ல நம்ம அதிமுகக்கே போயிடும் அப்படின்னு சொல்லி அதிமுக பாதியும் திமுக பாதியும் இருக்கிறதுனால அதிமுக அவ்வளவு ஓட்டு வந்து அவ்வளவு சீட்டு கிடைக்குது, 75 சீட்டு வாங்குறாங்க. அந்த ஒரு குழப்ப மனநிலையில விழுந்த ஓட்டு தான் சீமானுக்கு விழுந்த ஓட்டு. மற்றபடி சீமானுக்கு தான் நாங்க போடுவோம் அப்படின்னு போடல. அப்படித்தான் எடப்பாடி அவர்கள் அதிமுகல ஏற்கனவே ஜெயலலிதா அவர்களோட எதிர்கட்சியில ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறத விட கிட்டத்தட்ட 2-3 மடங்கு அதிக ஓட்டுகளுடன் அதிக சீட்டுகளுடன் எடப்பாடி அவர்கள் ஜெயிக்க முடியும்னா அதுக்கு ப்ராப்பரா ஸ்டாலின் மேல மக்களுக்கு இருந்த ஒரு நம்பிக்கையின்மை தான். இந்த தடவை தாவேக்கா ஓட்டை பிரிக்கும், 4-5% பிரிக்கும் சார். முக்கியமான இடங்கள் எல்லாம் பிரிப்பாங்க இல்லைங்கள. ஒரு சில தோல்விக்கும் காரணமாக அமைப்பார்கள், அதையும் சேர்த்து சொல்லிடுறேன். ஆனா எல்லா இடத்துலயும் எல்லாரும் தோப்பா சார். விஜய் உட்பட புஷி உட்பட தோப்பாங்க, அதுல எந்த மாற்றத்தும். அதுல KS அவர்களையும் சேர்த்து சொல்றேன். KS செங்கோட்டையன் இந்த தடவை கோபியில நின்னாருன்னா அதிமுக கோபியில ஜெயிக்கும், அதுல எந்த மாற்றத்தும். இதுதான் இவனுக்கு நடக்க போறது. ஏன்னா இவனுகிட்ட சீமான அளவுக்கு தெளிவான அரசியலும் இல்லை, சீமான அளவுக்கு நியாயமா
சரி நமக்கு என்ன எவன் ஜெயிக்க வைக்க போறான் கண்டதை எல்லா இடத்துலையும் அந்த இடத்துல என்ன நியாயமா அதை பேசணும்னு பேசிட்டு இருக்கான் அந்த ஆளு. சீமான் அந்த மாதிரியும் இவங்க பேச மாட்டானுங்க. அதே நேரத்துல இவன்கிட்ட ஒரு தெளிவு இல்லை, போனா கையை கடிக்கிறானுங்க, ரைட்டா, பொம்பளைட்டு ஏதாவது சீன்றானுங்க. ரெண்டாவது பாஸ் கொடுத்து இந்த பாஸ் தான் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா ஓட்டு மேல ஏறி குதிக்கிறானுங்க. போலீஸ் என்ன பண்ணுது, ட்ரோனை வச்சு ஓட விட்டு அரெஸ்ட் பண்ண போறேன் ஒழுங்கா ஓடிடு அப்படின்னு சொல்லி ட்ரோனை வச்சு கேமரா வச்சு ஜூம் பண்ணி மிரட்டினதுக்கு அப்புறம் மூஞ்ச துண்டை வச்சு மூஞ்ச சுத்திட்டு ஓடுறாங்க. ஏன்னா எது நடந்துருச்சு வைங்களேன், உடனே விஜய் மறுநாளே எனக்கு ஸ்டாலின் சார் இதுனால என்ன நேரம் அப்படின்னு அந்த ஆளு, ஏய் வாழு உன் கூட்டத்துல போனான்டா ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து அப்படின்னா இவன் மறுநாள் காலையில வீடியோ போட்டு ஸ்டாலின் சார் இதனால என்ன நேரில் போதுங்க, நான் அந்த பழைய ஆஃபீஸ்ல வீட்டில் தான் படுத்திருப்பேன், என்னை எழுப்பிட்டு இதனால என்ன பேசுங்க, உள்ள துப்பாக்கியோட ஆள் எடுப்பாயின்றான். அதுக்கு பயந்து போய் என்ன நடந்து அந்த கூட்டத்துல என்ன நடந்தாங்க சார், மறுபடியும் சொல்றேன் சார், நீங்க விஜய் தான் காரணம், புஷி ஆனந்த் தான் காரணம் சொல்லவே கூடாது. நீங்க ஏதோ பார்த்து அந்த பையனை காப்பாற்றி கூட்டு வர வேண்டியது நம்ம பொறுப்பு. இனிமே மக்களாக நம்ம ஒரு கடமையா செய்யணும். குறிப்பா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு கோரிக்கையா வைக்கிறேன், தாவேக்காவினுடைய கூட்டம் எங்கு நடந்தாலும் நீங்க ஏதோ உங்க வீட்டு பிள்ளைகள் அந்த கூட்டத்துல இருக்குன்னு நினைச்சு டீல் பண்ணுங்க. ஏன்னா இந்த கூட்டம் இந்த விஜயும் சரி இந்த புஷியானும் சரி ஆகத்தற்குறி நம்ம மேல பழிய போட்டு எவன் சத்தா எனக்குன்னு போயிடுவானுங்க. அதனால நீங்க பார்த்து அவனுங்களை காப்பாத்தி கூட்டு வந்துருங்க. இப்படி அதாவது கொள்கை ரீதியா, கோட்பாட்டு ரீதியா, அரசியல் ரீதியா, ஓட்டு அரசியல் ரீதியா எந்த தெளிவும் இல்லாதவனுங்க அதே நேரத்துல இப்படி ஒரு கூட்டத்தை கையை பிடிச்சி கடிச்சு வைக்கிறது, பெண்கள்கிட்ட சீண்டல் பண்றது, அதே நேரத்துல போலீஸ் சொன்னதெல்லாம் கேட்காம நடத்த முடியுது. நேரத்தான் அந்த ஆளு புஷியானந்த் என்ன சொன்னாரு, யாரு தமிழ்நாட்டுல இருந்து வராங்கன்னா இது இன்னைக்கு அதுல பாதி கூட்டத்துல இருக்கும் பாதி பேர் தமிழ்நாட்டுக்காரன் தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் டிவியை பற்றிலாம் தனித்து தான் போட்டி, இல்லைன்னா எங்கள் தலைமையில் கூட்டணிக்கு வாங்க போட்டியிடலாம் அப்படின்றதான் இங்கே விஜயோட முழக்கமாக இருக்குது. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் டிவியை கூட்டி பட்டொலி வீசும் அப்படின்னு தான் சொல்லி முடிக்கிறாரு. இல்லை அவரே தான் அது கேவலமாக இறங்கி போய் கூட்டணி கேட்குறாங்க சார். என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி கேட்குறாருன்றது இதோட இடையில ஒரு அசிங்கம் பண்ணான உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல சார். இதெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள். விஜய் என்ஆர் காங்கிரஸினுடைய தலைவர் என் ரங்கசாமி போய் சந்திச்சிட்டாரு அப்படின்ட்டாங்க. என்னடான்னு பார்த்தா அப்புறம் தேடி என்னன்னு விசாரிச்சு பார்த்தா இவரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. யாரு, என்ஆர் காங்கிரஸ். இவரு பின்னாடி காத்திருந்து 1 மணி நேரத்துக்கு மேல காத்திருந்து அவர் 2 பேரும் பக்கத்துல உட்காந்து பேசுற மாதிரி ஒரு போட்டோ வெளில வந்துருச்சு. இதுதான் நடந்த விஷயம். கேட்டா என்ஆர் காங்கிரஸ் போய் விஜய் சந்திச்சிட்டாரு அப்படின்ட்டாங்க. இவருக்கு என்ன ஆசை அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு பாண்டிச்சேரி ஈஸியா கவுத்தரலாம் அப்படின்னு ஒரு ஆசை. என் ரங்கசாமி அவ்வளவு மோசமாக போயிட்டாருன்றது என்னோட ஒரு கேள்வியா நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்ல, அதாவது இல்ல இதுலயே பாத்தீங்கன்னா என் ரங்கசாமிக்கும் விஜய்க்குமே ஒரு வித்தியாசம் இருக்கு. எளிமையா வாழ்பவர் தான் என் ரங்கசாமி. இந்த மக்களாலேயே எளிமையா என்னன்னே தெரியாது ஒரு விஜய். ஆமா, இல்ல ஒண்ணும் இல்ல சார். பாஜக கூட நீ கூட்டணி வைக்க போல என்ஆர் காங்கிரஸ் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி இல்ல. இப்ப பாஜக ஏறக்குறைய திமுகவுக்கு ஈக்குவலான சீட்டு. திமுக அங்க 6 சீட்டு, பாஜகவும் அங்க 6 சீட்டு, ரைட்டுங்களா? பாஜக விட்டுட்டு இன்னைக்கு தாவேக்கா ஒரு ஆப்ஷனா சூஸ் பண்ணா பாஜக ஆட்டோமேட்டிக்கா அதிமுக கூட சேர்ந்து மும்முனை போட்டி ஆகிறதா? அது ஆளும் அரசாங்கம் இன்னும் எனக்கு தெரிய என்ஆர் காங்கிரசினுடைய தலைவர் என் ரங்கசாமிக்கு தெரியாத அரசியலா நீங்க சொல்லுங்க. பாஜகவுக்கு ஒரு ஆப்ஷனா ஒரு மாற்றா விஜய் அவர் பார்ப்பாரு, அதனால பாஜகவை கழட்டி விடுவாருன்னா எனக்கு தெரியாது நம்பிக்கையா அவரு செய்வாரா அப்படின்றதுல எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை சார். ஏன்னு வைங்களேன், இப்ப அது மும்முனை போட்டியா மாறிடும். மறுபடியும் சிவாவும் வைத்தியலிங்கம் நிற்பாங்க, அதே நேரத்தில் பாஜகவும் அதிமுகவும் நிற்கும், இன்னும் இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ்லாம் நிற்பாங்க. அதே நேரத்தில் பாஜக எல்லா வகையான அழுத்தமும் கொடுக்கும், ஏற்கனவே எதிர்கட்சி அழுத்த மாதிரி இருக்கும். அதில் தாவேக்கா வச்சு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு இவர் எந்த நம்பிக்கையில் வருவார் அப்படின்னு விஜய் எதிர்பார்க்குறாருன்னு தெரியல. முழுக்க விஜயனுடைய ஆசை. விஜய் என்ன ஆசைப்படுறாரு, தமிழ்நாட்டில் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விஜய்க்கு தெரிஞ்சிருச்சு. பாண்டிச்சேரியிலே ஏதாவது பண்ணும் அப்படிங்கிறதுனால சொல்லாம சொல்றாரு சார். அதாவது நீங்க யோசிங்க, 3 தடவை 6 தடவை 2 மொத்தம் 6 தடவை புஷியானந்த் அவர்கள் ரோட் ஷோக்கு பெர்மிஷன் கேட்டு கொடுக்காம அதுக்கப்புறம் நீ ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அடிச்சு பத்தி விட்டவரை ஒருத்தர் வாழ்த்தி பேசினாருன்னா அதை விட கேவலம் இருக்கு. இங்க ஸ்டாலின் அப்படி பண்ணலையே உங்களை. ஸ்டாலின் நீங்க கேட்ட இடத்துல ரோட் ஷோ கொடுத்தாரு. என்ன ஸ்டாலின் அவர் இங்க நாங்க கேட்டோம் அங்க கொடுக்கலன்ற அளவுக்கு நீங்க அவர் மேல பாயிண்ட் அவுட் பண்ணீங்கல்ல. உங்களுக்கு அங்க ரோட் ஷோவே கொடுக்கலையே. ரோட் ஷோவே கொடுக்காம பொதுக்கூட்டம் போட்டவருக்கே நீங்க போய் அவர் கால கழுவி குடிக்கிறீங்க அப்படின்னா அப்புறம் இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்துல விஜய் இருக்காருன்னு இதுலயே தெரியலையா? அதனால விஜய்க்கு ஆசை என்ஆர் காங்கிரஸ் வரணும்னு. இவரு போய் என்ஆர் காங்கிரஸை சந்திக்கவே தயாரா இருக்காரு. இங்க எடப்பாடியை போய் சந்திக்க தயாரில்லை. ஏன்னா இவரு மெர்சல்ல
இவர் சர்க்கார்ல, அதனால இது பண்ணது. அங்க போய் என்ஆர் காங்கிரசினுடைய அண்ணன் ரங்கசாமி அவர்கள் காலில் உள்ளது தயாரா இருக்காரு. விஜய் வந்து ஆசைப்பட்டிருக்காரு, நாளைக்கு என்ஆர் காங்கிரஸ்ல இருந்து அறிவிப்பு வரும், அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, கொஞ்சம் சட்னி வேணா தர நக்கிட்டு போகணும் அப்படின்னு நக்கிட்டு போவாரு. அவ்வளவுதான், இதுதான் நடக்குது. நடப்பு அரசியலை பொறுத்து பல்வேறு கருத்தில் இப்போ வைக்கிறாரு. நன்றி சார்.